சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைத்திருக்கிறார் மருத்துவர் வில்பவதி கார்த்திகேயன். வணக்கம் டாக்டர். நீங்கள் ஒரு ஆண்மை குறைவு சிகிச்சை மருத்துவர், குழந்தை பிறப்பு சிகிச்சை மருத்துவர்னு பல இதை நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த குழந்தையின்மை சிகிச்சை பிரச்சனையாக இருக்கட்டும், ஆண்மை குறைவு சிகிச்சை, ஆண்களுக்கான பாலியல் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இந்த பிரச்சனைகளில் அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக அடிபடலை. ஒரு ஆண் தன்னுடைய விரைப்புத்தன்மைக்காகவோ ஆண்குறியினுடைய நீளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறது வெளியில் சொல்ல முடியாது. இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அது மாதிரியான சிகிச்சைகள் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் குழந்தையின்மை அதற்கான சிகிச்சைகள் ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பட் அதில் சர்ஜரி பண்ணால் சரியாருங்கிற மாதிரி விஷயங்கள் கூட பெரும்பாலும் மக்களுக்கு போய் சேரல. இது ஏன் மக்களுக்கு போய் சேரல அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவதாக, இந்த மாதிரி சிகிச்சைகளில் கையாள்வதில் நம்மளுடைய இன்றைய மருத்துவ உலகம் சென்னையில் இருக்கிற இடங்களோ மற்றதோ தமிழ்நாட்டிலையோ ஒரு நிபுணத்துவம் கொண்டதாக இருக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகலை அப்படின்றது ரெண்டு விஷயங்கள்னால இருக்கலாம். ஒன்று, ப்ராபப்ளி அவங்க அதை நீங்கள் சொன்ன மாதிரி அதை வெளியில் சொல்ல விருப்பம் இல்லை. ஸோ நம்ம மேபி வெறுப்புத்தன்மை குறைபாடை பற்றி கூட அவங்க வெளியில் சொல்கிறது இல்லைன்னா, சிமிலர்லி அவங்களுக்கு இந்த குழந்தையின்மை பற்றி கூட இந்த ட்ரீட்மெண்ட்னால எனக்கு சரியாச்சு அப்படின்றத வெளியில் சொல்கிறதுக்கான அந்த ஒரு கட்ஸ் என்ன ஆண்களுக்கு சமூகம் அதை அவ்வளோ பெருசாக ஒத்துக்கொள்கிறோம். ஸோ அதாவது சமூகம் இன்றைக்கி மேபி முன்னாடியோட இப்போ கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதில் எதுவும் டவுட் இல்லை. அதே மாதிரி வெளியில் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறவங்களும் இருக்காங்க. பட் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு சரியாச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்ற அந்த எக்ஸாக்ட் டேர்ம் வெளியில் வர்றதில்லை. ஓகே. அதே மாதிரி இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இந்த மாதிரி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற சர்ஜரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சர்ஜன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ யூராலஜியில், அதுவும் ஸ்பெசிஃபிக்லி ஆண்ட்ராலஜியில் அந்த ஸ்பெஷாலிட்டியில் நம்ம ட்ரெயின் ஆகி அதை நம்ம ரொட்டீனாக பண்ணுற இடத்துல மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. அதனாலையும் பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த அவைலபிலிட்டி இருந்தாலும் அதில் எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கொடுக்குற இடங்களாக எல்லாமே இருக்கிறது இல்லை. ஸோ அந்த எல்லாமே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் கரெக்டாக நடக்குது. சரி, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்குள்ளே நேரம் வருவோம். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களில் அறுவை சிகிச்சை மூலமாக தீர்க்கக்கூடிய இந்த ஆண்மை குறைவோ அல்லது குழந்தையின்மை பிரச்சனை என்னென்ன டாக்டர்? எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கு பினைல் இம்ப்ளான்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி சில வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பெய்ரோனியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆண்குறி வளைவு. அது நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அது இருக்கும், சம்டைம்ஸ் சுகர் இல்லாதவங்களுக்கும் அது இருக்கும். அதே மாதிரி ஆண்குறி வளைவு யங் பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கலாம், அது பிறவிலேருந்தே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான சர்ஜிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இதை தாண்டி சம்டைம்ஸ் நீங்கள் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஆணுறுப்பு நீளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரேரான ஆப்ரேஷன்ஸ். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பேஷண்ட்ஸுக்கு மட்டும் தான் பண்ணுவோம். பட் முக்கியமாக இந்த பினைல் ஹெல்த் அதை பற்றி இருக்கிற சர்ஜரிஸில் ஒன்று பினைல் ப்ராஸ்தசிஸ் சர்ஜரி, இன்னொன்று இந்த கர்வேச்சர் கரெக்ஷன், அதாவது பெண்டை சரி பண்ணுறது. இது பினைல் ஹெல்த்தை பொறுத்தது. அதுவே இப்போது ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று, ஸ்பெர்ம்ஸ் வெளியில் வருது, அதனோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்ற போது அதுக்கு இந்த வேரிகோசில் இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஆப்ரேஷன். அதே மாதிரி சப்போஸ் ஸ்பெர்மே வெளியில் வரலை, ஏசோஸ்பெர்மியான்னு சொல்கிறோம், இந்த கண்டிஷனில் அந்த ஸ்பெர்மை ஒன்று வெளியில் கொண்டு வர்றதுக்கோ இல்லை உள்ளே இருக்கிற டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிற ஸ்பெர்மை வெளியில் எடுக்கிறக்கோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதில் இந்த ஓவரால் எல்லா ட்ரீட்மெண்ட்லேயுமே நம்ம பார்க்கும்போது, அதாவது ஆண்களுக்கான விந்தணு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சர்ஜிக்கலாக கரெக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா மெயின் ரெண்டு விஷயம் நம்ம ஆண்ட்ராலஜியில் பார்க்குறோம். ஒன்று வேரிகோசில், அதாவது டெஸ்டிஸை சுற்றி ரத்த குழைகள் பெருசாக இருக்கிறதுனால விந்தோட குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது, அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுது. அதே மாதிரி ரெண்டாவது எங்கேயாவது ஒரு இடத்துல அடைப்பு இருக்குது, மேபி விந்து சரியாக வெளியில் வரல இல்லை சுத்தமாக வெளியில் வரல, ஏசோஸ்பெர்மியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அதை சரி பண்ணுறதுனால இவங்க ரெண்டு பேருக்குமே நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற சான்சஸ் கூட வருது. வாரிகோசிஸ் வெயின் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் காலில் தானே எனக்கு இருந்துச்சு, டாக்டர் அது சுருண்டிருக்கு இதெல்லாம் சொல்கிறாரு, அதுக்கும் ஆண்மை குறைவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு வரும். அப்போ வேரிகோசிஸ் அப்படிங்கிறது கால் மட்டும் தொடர்பானதா அல்லது விரை பகுதியில் இருக்கிற வேரிகோசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் விந்தணு பிரச்சனையை உருவாக்கும், அதையும் சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம சர்ஜரி பண்ணுறோன்னு எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக வேரிகோஸ் வெயின் அப்படின்றது காலில் வரக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி சிமிலராக வெளியில் வர்றது வேரிகோசில்னு சொல்கிறோம். இந்த வேரிகோசில்னால ஸ்பெர்ம் குறைபாடு இருந்தால் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பட் வேரிகோசில்னால வேறு பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்காக அது டைரெக்டாக வேரிகோசிலுக்கூட லிங்காக இல்லாமல் கூட போகலாம். அந்த பிரச்சனைகள் சர்ஜரினால சரியாகும் கூட போகலாம். இன்றைக்கி பெரும்பாலும் யூராலஜி மருத்துவர்கள் இந்த பிரச்சனைக்கு, அதாவது வேரிகோசிலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற விஷயம் எதுக்காகனா ஸ்பெர்மோட ஓவரால் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரேராக டெஸ்டிஸில் இருக்கிற பெயின், இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் நம்ம வேறு வேரிகோசில் ஆப்ரேஷன் பண்ணுறோமே தவிர
வேரிகோசீலுக்கும் டைரெக்டாக ஆண்மை குறைபாடுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதேமாதிரி காலோட வேரிகோஸ் வெயினுக்கும் விரையில் இருக்கிற வேரிகோசீலுக்கும் எந்த லிங்க்கும் இல்லை. ஒரு ஆண் உறுப்பு வந்து பெண்டாக இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இந்த பெண்டாக இருக்கிற ஆண் உறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணும் பொழுது அந்த பெண்டாக இருந்த இத்தனை வருஷத்து காலத்து இயல்பு நிலையிலிருந்து முழுமையாக அது அவங்களுடைய பயன்பாட்டுக்கான ஒரு விஷயமாக சரியாயிருமா? அதாவது எவ்வளோ தூரம் பெண்டாக இருக்குன்றதை பொறுத்தும், ஓகே, அதே மாதிரி எந்த காரணத்தினால இது நடந்திருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணியும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இது எவ்வளோ தூரம் இதுக்கு வந்து ப்ராப்ளத்தை சரி பண்ணும், எவ்வளோ தூரம் இதனால் வந்து வேறு சில பிரச்சனைகள் வரலாம். இப்போ ஆண் உறுப்பு வந்து பெண்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீளம் கொஞ்சம் குறையலாம். பட் அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் அ ட்ரேட் ஆஃப். இந்த பிரச்சனை சரியும் ஆகணும், பட் அதே டைமில் நமக்கு சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு தான் அதை நம்ம சரி பண்ணுவோம். ஸோ அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனலி எரெக்ட் பெனிஸ். அதாவது இந்த சர்ஜரிக்கு அப்புறமா நம்மளோட ஆண் உறுப்பு வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு பெண்ட் இருக்காமல் இருக்கும். அதனால் அதனோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம இது பண்ண முடியும். பட் கண்டிப்பாக வந்து 100க்கு 100 நாங்கள் உங்களது வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கன்ஜெனிட்டல், அதாவது பிறவியிலேருந்து வர்ற பிரச்சனைகள் வேறு. அதே மாதிரி அடல்ட்ஸ், அதாவது வந்து டயபெட்டிக் மென், அவங்களுக்கு வர பிரச்சனை டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ அந்த சர்ஜரியும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போது சின்ன பசங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் வந்து நம்ம வெறுமனே அந்த கர்வேச்சர், அதை பெண்டை மட்டும்தான் சரி பண்ணுவோம், வேறு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. அதுவே வந்து இப்போது அடல்ட் வராங்க டயபெட்டிஸ், அவங்களால இந்த பெரியோனிஸ் டிசீஸோடு வராங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த நீளம் கம்மியாகாமல் இருக்கிறதும் ப்ளஸ் விருப்பத்தன்மை குறைபாடு, மேபி அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்னால பெண்ட் இருக்கலாம், பட் விருப்பத்தன்மை குறைபாடு இல்லாமல் இருக்கலாம். அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான சர்ஜரிஸ் வேறு. ப்ளஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும், டயபெட்டிஸும் இருக்கும், அந்த பிளாக், அதாவது அந்த பெரியோனிஸ் டிசீஸ்ன்றதும் இருக்கும், லாஸ்ட்டாக வந்து அதனால் விருப்பத்தன்மை குறைபாடு இருக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து வேறு. பைரோனிக் டிசீஸ்னு இருக்கக்கூடிய அந்த வளைந்த உறுப்பை நீங்கள் சரி பண்ணுறது அப்படிங்கிறது விரைப்புத்தன்மை குறைபாடு, அவங்களுக்கான தாம்பத்திய உறவுக்கான சிறப்பானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த வளைந்த உறுப்பை சரி பண்ணுறதுனால குழந்தை பிறப்பு ஆண்களுக்கு விந்து வெளியேற்றம், ஒரு தரமான வந்து வெளியேறது அப்படிங்கிற பிரச்சனைகளில் இருந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த அறுவை சிகிச்சை பயன்படுமா? மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து பெரியோனிஸ் டிசீஸே வரும். ஓகே, அதே மாதிரி அந்த பெரியோனிஸ் டிசீஸ் வந்தவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுகர் நிறைய பேருக்கு காரணமாக இருக்குன்றதுனால அதனோட சுகரோட விளைவுனாலேயே மேபி விந்து வெளிப்படுறது கம்மியாக இருக்கலாம், அதனால் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம், அதனாலேயும் விந்து வெளிப்பாடு கம்மியாக இருக்கலாம். ஸோ நம்ம சர்ஜரி பண்ணுறது எல்லாமே வந்து ஆணுறுப்பை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காகவும் மேபி எரெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் வழியே அதாவது வந்து விந்து வெளிப்பாடு அதனால் பெட்டர் ஆகிடும், அதனால தான் குழந்தையின்மை இருந்துச்சு, அதை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ இந்த சர்ஜரி மறுபடியும் நம்ம எரெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அதாவது வந்து சேரும்போது அதை வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சர்ஜரி பண்ணுறோமே தவிர இதனால் வந்து டைரெக்டாக ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும்னு கிடையாது. பட் அதுவும் இதனோட லிங்க்டாக இருக்கலாம், பட் அந்த சர்ஜரி வந்து ஃபெர்டிலிட்டிக்காக கிடையாது. பல முறை நாங்கள் ஐவிஎஃப் பண்ணோம், குழந்தை பிறக்கல, எங்களுக்கு மருத்துவர்கள் வந்து என்னுடைய பகுதியில் குறை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆண்களை நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ளவங்க அடுத்து தேடக்கூடிய முடிவு இன்னொரு தடவை பண்ணால் சரியாயிடுன்னு மருத்துவர்கள் சொன்னாலும் கூட இல்லைங்க போதுங்க எனக்கு இது விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க அந்த மனநிலைக்கு போனவங்களை கூட ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணிடலாம், அல்லது அடுத்த இந்த ஸ்டெப்பு மூலமாக சரி பண்ணிடலாம், நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம ஊரில் இப்போ நம்ம மேற்கொள்கிறோமா டாக்டர்? கண்டிப்பாக. அதாவது வந்து இதில் அகெயின் நம்ம 2 விஷயங்களை பார்க்குறோம். ஒன்று வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டி வந்துச்சு, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். பட் சக்ஸஸே ஆனால் கூட அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அண்டர்கோ பண்ணுறாங்க. ப்ளஸ் மனதளவில் வந்து நமக்கு ஏன் ஸ்பெர்ம் பிரச்சனை வந்துச்சு, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சு அவங்க நினைக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய அந்த மன அழுத்தம்னால மேபி ஒரு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். இது ஒரு பார்ட். இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஒர்க் பண்ணிடுச்சு, ஸோ அவங்களோட கோலை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து மன ரீதியாக வந்த பிரச்சனைகளை நம்ம வந்து செப்பரேட்டாக டீல் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னாலேயே வந்து பேபி ஃபார்ம் ஆகாமல் போயிருக்கலாம். சப்போஸ் ஒரு 30 வயசு ஆண் வராங்க, அவங்களுக்கு வந்து பிறவிலிருந்தே வந்து அந்த ஆண் உறுப்புக்குள்ளே ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம், ஆர்டீரியோஜெனிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்னால அவங்க ஸ்பெர்ம் நார்மலாக இருந்தால் கூட இந்த ப்ராப்ளம்னால அவங்களுடைய தாம்பத்திய நல்லா இல்லைன்றதுனால அவங்களால வந்து குழந்தைய நேச்சுரலாக பெற்றுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக அவங்க ஐவிஎஃப்பை சம்டைம்ஸ் மேற்கொண்டிருக்கலாம், இல்லை ஐயுஐன்ற சிம்பிள் ட்ரீட்மெண்ட்னால கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சர்ஜரி மூலமாக சரி பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு மற்ற எல்லாமே ஓகேவாக இருக்குது, பட் ஸ்பெர்மில் பிரச்சனை இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் இருந்துச்சு, அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், கவுன்சிலிங் அதுவே போதும். பட் 2வது கேட்டகரி என்னென்னா இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனால் இவங்களால வந்து சரியான முறையில் தாம்பத்தியம் மேற்கொள்ள முடியலன்றதுனால வந்த பிரச்சனைக்காக அவங்களுக்கு மேபி இந்த சர்ஜரியை பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிருக்கலாம். அந்த சர்ஜரிஸ் நம்ம இப்போ ரொட்டீனாக பண்ணுறோம்.
லாஸ்ட் கேட்டகரி தான் வந்து ஸ்பெர்மில் ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணாங்க, ஐவிஎஃப் வேலை செய்யலை, இப்போ நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு வரும்போது அந்த ஆணோடைய இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய சர்ஜிக்கல் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதோ, இல்லை ஃபஸ்ட்டு டைம் வந்து இன்னொரு கேட்டகரி என்னென்னா ஏசோஸ்பெர்மியா திருப்பி அவங்களுக்கு வந்து டோனர் ஸ்பெர்ம் முறையில் பேபி பண்ணியிருக்கலாம், மேபி அது சக்ஸஸும் ஆயிருக்கலாம் ஃபெயிலியரும் ஆயிருக்கலாம். பட் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவங்களோட ஸ்பெர்ம்லேருந்தே திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுது. ஸோ ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் ஸ்பெர்ம் கிடைக்காம வேறு சோர்சஸ் அதை யூஸ் பண்ணி பண்ணவங்களுக்கும் நம்ம இப்போ வந்து அவங்களோட ஸ்பெர்ம்லேருந்தே அவங்களோட ஸ்பெர்ம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. இதில் எல்லாத்துலேயுமே சர்ஜரி அடங்கியிருக்கு. விந்தினுடைய தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு மருத்துவர் இது அவ்வளவு தரம் இல்லை குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரும்பொழுது அந்த தரத்தை உயர்த்துவதற்காக மருந்துகளோ மாத்திரைகளோ அறுவை சிகிச்சைகளோ வேறு என்னென்ன முயற்சி பண்ணாலும் எது வேணாலும் பண்ணட்டும், ஆனால் ஒரு தரமில்லாத விந்தினுடைய தரத்தை நம்மளால் உயர்த்தக்கூடிய அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக முன்னாடி இருந்ததோடு இப்போ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதனால நம்மளோட அவுட்கம்ஸும் நல்லாயிருக்கு. பட் பேரலாக ஸ்பெர்மோட குவாலிட்டியும் கம்மியாகிட்டே தான் வருது. ஸ்பெர்மோட குவாலிட்டி 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இன்றைக்கி இல்லை. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, என்விரான்மெண்ட் இருக்கலாம், டயட் இருக்கலாம், லைஃப் ஸ்டைல் இருக்கலாம். ஸோ அதில் வந்து சர்ஜிக்கல் பாயிண்ட்டை பிக் பண்ணி அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக மெடிசனில் கிடைக்காத ஒரு லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சர்ஜரியில் கிடைக்கும். அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அவங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி தான் பண்ணணுன்ற முறையிலிருந்து அவங்களோட கவுண்ட்டை ஏற்றி அதில் அவங்களுக்கு ஐயுஐன்ற சிம்பிள் ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி சப்போஸ் ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு, இவங்களுக்கு ஐயுஐ தான் பண்ணணும், அதாவது அவங்களோட ஸ்பெர்ம்ஸை எடுத்து ஒய்ஃபோட கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்ற இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நேச்சுரலாகவே குழந்தை பிறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெர்ம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கவுண்ட் ரொம்ப மீதி பேஷண்ட்ஸ் மாதிரி ரொம்ப மோசமாக இல்லை, பட் அவங்களுக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணுறாங்க, கன்சீவே ஆகலை. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நேச்சுரலாகவோ இல்லை கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆணிடமிருந்தோ பெண்ணிடமிருந்தோ எடுக்கப்பட்ட ஒரு விந்தணு குழந்தை பேருக்காக அந்த எடுக்கப்பட்ட விந்தணுவில் இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, இதில் சக்ஸஸ் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த எடுக்கப்பட்ட விந்து கூட வந்து ஒரு தரமான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கா டாக்டர் நம்மள்ட்ட இன்றைக்கி? ஆக்சுவலாக வந்து நம்ம ஒன்ஸ் ப்ரிசர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட குவாலிட்டி கம்மியாக தான் ஆக போதே தவிர அதிகம் ஆகாது. ஸோ ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணுறது ஓகே. நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதை எங்களுக்கு யூஸ் பண்ணி பின்னாடி குழந்தை பெற்று கொடுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு யூஸ்வலாக வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அன்ஃப்ரீஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற குவாலிட்டி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட 2 பேரோடைய அந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் ரெண்டுத்தோட குவாலிட்டியும் வச்சு பார்க்கும்போது அதனோட ஓவரால் அவுட்கம் எப்படி இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறவங்களத எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வச்சதில் 50% கூட நமக்கு திருப்பி கிடைக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸை பண்ணிவிட்டு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஸ்பெர்ம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களது ஃப்ரீஸ் பண்ணுறதுன்றது ஒரு பேக்கப் சாம்பிளாக யூஸ் பண்ணிவிட்டு ஆன் த டே ஆஃப் அவங்க ஐவிஎஃப் பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில் அந்த டேயில் வந்து அவங்க கொடுக்குற சாம்பிளை வச்சு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தம்பதி உங்கள்கிட்ட வர்றவங்க எங்களுடைய விந்த அணுவை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறங்க, எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தான் வேணும்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா அதை ஃப்ரீஸ் பண்ண அதற்கு முன்னாலேயே இதை ஃப்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் முடிவு பண்ணி சாரி இந்த டெக்னாலஜி உங்களுக்கு ஒத்து வராது, காரணம் உங்களுடைய விந்தனுடைய குவாலிட்டி வந்து இப்படி தான் இருக்குது, அது இன்னும் குறையும் ஃப்ரீஸ் பண்ணும்பொழுது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இருக்கிறவங்களோட ஸ்பெர்மை ஃப்ரீஸ் பண்ணி அந்த வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து முறையே தவிர, இந்த மாதிரி ஒன்று ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஏன் இருக்குது அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். இல்லை நேச்சுரலாக சீக்கிரமாக ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் பின்னாடி வந்து பார்த்துக்குறோம், அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவோம். 2 பேர் விந்தணுவை கொடுத்துட்டு அதை வங்கியில் சேமித்து வச்சு விந்து வங்கியில் சேமித்து வச்சு குழந்தை பிறத்துக்கிறாங்கிறது ஒரு பீரியடில் பரவலாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் வந்து பேசப்படாமலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இதை வந்து பார்க்கும்பொழுது இது எல்லாருக்கும் புரிஞ்சு இது நிறையா அது பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் போயிட்டுருக்குன்னு எடுத்துக்கிறதா, அல்லது இது வந்து முதல்ல பேசப்பட்ட அளவுக்கு நடைமுறையில் இதனுடைய சாத்தியக்கூறும் வெற்றியும் குறைவாக இருக்குது, அதனால் மக்கள் வேறு விஷயங்களை தேடி போகிறாங்கன்னு ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது, அதில் எதுவும் டவுட் இல்லை. யாருக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சோ அவங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி பேபி ஃபார்ம் பண்ணும்போது அதில் பெரிய இஷ்யூஸ் எதுவும் இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக இதனோட அவுட்கம்ஸ் வந்து இம்ப்ரூவ் தான் ஆகிட்டு வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆகிட்டு வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க வேறு கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இன்றைக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ ப்ராப்ளம் என்ன பார்க்குறோன்னா, முன்னாடி எந்த மேல்லாம் வந்து நார்மலாக ஸ்பெர்ம் இருந்துச்சோ அவங்க எல்லாருக்குமே இப்போ செக் பண்ணி பார்த்தா எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த ஏஜ் ஆஃப் த மேல், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவராலாக ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாகிறது நம்ம இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்டையும் நம்ம நோட் பண்ணுறோம். அதனால் ப்ராபப்ளி சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம அவங்கள சஜஸ்ட் பண்ணுறோமே தவிர, யாரெல்லாம் வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை எங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையில் பேபி வேண்டாம்னு நினைக்கிறவங்களோ இன்றைக்கும் அந்த முறையை கையாளுறாங்க. அதில் சக்ஸஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இப்போ எப்படி நம்ம இந்த விஷயத்தை பேசியிருக்கோமோ அதே மாதிரி பரவலாக பேசப்பட்டு இது ஓகே அப்படின்னு கையாண்ட ஒரு விஷயம் வந்து சரகசி, வாடகை தாய்முறை. வாடகை தாய்முறைக்கு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் சில வரைமுறைகளை கொண்டு வந்துச்சு, சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இதுக்குட்பட்டு தான் அது. ஆனால் அதே மாதிரி இப்போ அந்த சரகசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் பேசப்படலை. அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குள்ளே வந்துருச்சு. இது அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழே வந்ததுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் சாத்தியமில்லைன்னு ஒதுக்கப்பட்டுச்சா, இல்லை இந்த சரகசிங்கிற ஒரு மெத்தட் அப்படிங்கிறது வேண்டாம், அது எதுக்கு அப்படின்னு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா டாக்டர்? சரகசின்ற டேர்ம் இன்றைக்கும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அதோட சட்டத்திட்டங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதனால் அதோட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கே தவிர இன்றைக்கும் அதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கும்போது அந்த மெத்தடில் போய் நம்மளால் அந்த அதை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதை வந்து ஒதுக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம இன்னும் வரல. பட் அதனோட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. இந்த ஆண்மை குறைவு சிகிச்சை அப்படின்னு வரும்பொழுது அத்தியாவசியம், சோஃபிஸ்டிகேட்டட்னு 2 இருக்குது. அத்தியாவசியமான சிகிச்சைங்கிறது குழந்தை பிறப்பு அல்லது எனக்கு சரியான ஒரு தாம்பத்தியம் வேணும், குறையில்லாமல் இருக்கணுங்கிறது அத்தியாவசியத்துக்குள்ளே வருது. அதை தாண்டி சோஃபிஸ்கேட்டடாக, இப்போ உதாரணமாக நான் சொன்னது மாதிரி ஆணுடைய நீளம், விரைப்புத்தன்மை கூட இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அல்லது தங்களுடைய உள்ளுணர்வுக்காக அந்த பியர் ப்ரெஷரில் அவங்க எனக்கு இப்படி இருந்ததுன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பல பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி சோஃபிஸ்கேட்டட் சர்ஜரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் வந்து நீங்கள் கையாளப்படுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதனுடைய தேவையோ அல்லது அந்த சர்ஜரியை நாடி போகிறவங்களோ இன்னும் குறைவாகத்தானே இருக்கிறாங்க நம்ம அதில். அதானே டாக்டர் உண்மை? யாருக்கு ரொம்ப அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருக்கு சுத்தமாக தேவையில்லையோ அவங்க வந்து அதை பற்றி பார்க்குறதே இல்லை. பட் இதுக்கு 2த்துக்கும் நடுவில் இருக்கிற சில பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த ரீச் முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்து அவங்களுக்கு மேபி ஒரு பயம் இருக்கலாம், இது எங்கே அவைலபிளாக இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக தான் நம்ம வந்து இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது சொஃபிஸ்டிகேட்டட் அப்படின்னு வர்ற விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து கம்மி. அதாவது அந்த அத்தியாவசியம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம அதிகமாக இருக்குது. அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாம் நீங்களே சொன்னீங்க. பட் அந்த சொஃபிஸ்டிகேஷன் அப்படின்னு வரும்போது ப்ராபப்ளி ஒரு ஆண்ட்ராலஜி மருத்துவர் வந்து அந்த சர்ஜரி நம்ம பண்ணுறதில்ல. அதாவது எனக்கு லென்த் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பினைல் இம்ப்ளான்ட் ஆப்ரேஷன் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. இதை வந்து நம்ம ரொம்ப கிளியராக இங்கே நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களை கேட்குறவங்க எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு நம்ம பினைல் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணுறதில்ல. பட் அதுவே எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து ரிலேஷனில் ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். அதே மாதிரி வந்து இன்னொரு பாயிண்ட், அதாவது இந்த எப்போ வந்து நம்ம பினைல் லென்த்தனிங் சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து பிறவிலிருந்தே ஆணுறுப்போட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், அதாவது வந்து ஷார்ட் ஃபேலஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து போஸ்ட் ட்ராமா, அதாவது ஏதோ ஒரு அடிப்பட்டதுனால இண்டஸ்ட்ரி ஆக்சிடென்ட் அந்த மாதிரி விஷயங்களில் சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கும், சில பேருக்கு ஹார்மோன் குறைபாடுனால அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு நம்ம வந்து மெடிக்கலாகவே வந்து அந்த அத்தியாவசிய கேட்டகரிக்குள்ளேயே இவங்களோட சர்ஜரிஸும் வந்துடும். இது வந்து சொஃபிஸ்டிகேஷனுக்காக நம்ம பண்ணுறதில்ல. இவங்களுக்கு நம்ம வந்து பினைல் லென்த்தனிங் இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் பண்ணலாம். அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அவங்கள கவுன்சில் பண்ணி ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். பட் நார்மலான லென்த் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்ற போது இவ்வளோ நாள் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்றவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணுறதுனால நம்ம லென்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம யாருக்குமே வந்து கொடுக்குறது. சார், இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைகள் அல்லது சரியான ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்காக இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற இந்த பினைல் சர்ஜரி அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களே, என்ன இருந்தாலும் அதற்குள்ளே ஏன்னா ஒரு முக்கியமான உறுப்பு, அது ரத்த ஓட்டம் சார்ந்த ஒரு விஷயம், அதுக்குள்ளே நீங்கள் செய்கிற இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஒன்று, இரண்டாவதாக அதனோட சக்ஸஸ்ங்கிறது அறுவை சிகிச்சையினுடைய சக்ஸஸ் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் சக்ஸஸ். அறுவை சிகிச்சை ஒரு மருத்துவர் வெற்றிகரமாக பண்ணிடக்கூடும், அதற்கப்புறம் யார் அந்த சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தி ஆகுதா அப்படிங்கிற கேள்விக்கு பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லலாமா? முக்கியமான பாயிண்ட் இங்கே வந்து என்னென்னா, நம்ம இந்த சர்ஜரி அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்மோக்கிங் இருக்குது அதை ஸ்டாப் பண்ணுங்கள், டயபெட்டிஸ் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், வெயிட் கெயின் இருக்குது அதை கம்மி பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சர்ஜரின்ற ஆப்ஷனுக்கே வருவோம். சில பேஷண்ட்ஸ் வந்து மேபி அப்ராட்லேருந்து வந்திருக்கலாம், அவங்களுக்கு நிறைய வந்து மெடிக்கல் துறை பற்றி தெரியலாம், அவங்க வந்து அவங்களே டிசைட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து எங்களுக்கு இந்த சர்ஜரி வேணும்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அது ஃபாரினில் ரொம்ப அதிகம், பட் இந்தியாவில் இப்போ தான் அந்த சிச்சுவேஷன் பார்க்குறோம். ஆனால் இந்த எல்லா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸையும் எக்ஸாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சர்ஜரி அப்படின்ற ஒரு வரைமுறைக்குள்ளே இந்த பேஷண்ட்டை கொண்டு வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன, நம்ம இப்போ சொன்ன மாதிரி இது ரத்த ஓட்ட சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால இந்த ரத்த குழாய் டாப் டு பாட்டம், ஹெட்லேருந்து டோ வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குன்றதுனால எங்கே வேணால் இந்த ரத்த குழாய் வந்து பாதிக்கப்படலாம்.
ஏன் நம்ம பீனிஸ் பற்றி இவ்வளோ தூரம் ரொம்ப வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து ஹார்ட் டிசீஸோட ஒரு மார்க்கர். ஸோ இங்கே இருக்கிற ரத்த குழாய் தான் இருக்கிறதுலே சின்ன சைஸ், 2 mm சைஸ். அதனால் இது இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் நல்லா வேலை செய்யுதா, பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறது இதனுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல்னு சொல்லுவோம். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம அங்கேயே போகணும். ஸோ அந்த வகையில் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது, இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது மேபி வரக்கூடிய ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தை ப்ரிவெண்ட் பண்ணலாம். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அவங்களுக்கு நம்ம கார்டியாலஜிஸ்ட் கிட்ட அனுப்பும்போது அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணும், உங்களுக்கு பிளாக் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாமும் இதில் இருக்குது. இதை தாண்டி இவங்களுக்கு ரொம்ப ஒரு சிவியரான ஒரு பிளட் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன தான் மெடிசனோ இல்லை செல்ஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்ற முறையோ ஒர்க் பண்ணலன்ற போது நம்ம சர்ஜரிக்கு வர்றதுனால சர்ஜரியில் வர்ற அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை மெடிசனோ இன்ஜெக்ஷனோ கொடுக்காது. அது மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து எரெக்ஷனை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, அது வேறு சில விஷயங்களை பற்றியும் இருக்குன்றதுனால கவுன்சிலிங் அப்படின்றது அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். அவங்கள வந்து கரெக்டான நம்ம வந்து என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷனை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கணும், அதை பேஸ் பண்ணி அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற விஷயங்களை நம்ம அவங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லித்தரோம். அதாவது இதில் வந்து ஒரு சாதா சர்ஜரி மாதிரி வந்தாங்க ஸ்டோனை ரிமூவ் பண்ணோம் அமிச்சோன்றது இல்லாமல் இதில் ப்ரீ ஆப்ரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணும்போது தான் நீங்கள் கேட்ட மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்ஸ் நல்லாயிருக்கும். பினல் இம்ப்ளான்ட் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் கரெக்டான முறையில் சர்ஜரி பண்ணி அதனோட கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி ஆக்சுவலாக பார்ட்னர் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ணும்போது இதனோட சக்ஸஸ் ரேட் 98% வரைக்கும் போகுதுன்றது பார்க்கலாம். அதாவது சர்ஜிக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் இதில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது வெளியில் நிறைய பேருக்கு தெரியல. மிகுந்த நம்பிக்கை ஊற்றதாக இருந்தது இன்றைக்கி நீங்கள் பேசின விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.